என்னோட லைஃப்பில் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா என் அப்பன் முருகன் தாங்க. இன்னைக்கு வேல்மாறல் பூஜை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் நாள் தாங்க. இன்னைக்கு அபிஷேகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். முருகருக்கும் வேலுக்கும் அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் போடுறதுக்காக 6 நெய் தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டுங்க. என்கிட்ட நிறைய பேர் என்னுடைய வீட்லேயே ஆகட்டும் இல்லை ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்கிட்ட கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இவ்வளோ சாமி கும்பிட்ற இவ்வளோ பக்தியாக இருக்க, ஆனால் எந்த கடவுள் உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சுருக்காங்க, நீ கடவுளே கடவுள்னு கடவுளை கும்பிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. கண்டிப்பாக எனக்கு பிரச்சனை இல்லாதெல்லாம் இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் ஆனால் அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து எனக்கு வெளியே வர்றதுக்கு என் அப்பா முருகன் நிச்சயம் என் கூட இருப்பாருங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நான் இன்னமும் இருக்கேன், இனிமேலும் நான் இருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வெற்றிலை தீபம்லாம் போட்டாச்சு. சாம்பிராணி பாகெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பூஜையும் வேல்மாறல் பூஜையும் திருப்புகையும் படித்து முடிச்சுட்டேன். வேல்மாறல் பூஜை பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தீங்க. நான்வெஜ் வேல்மாறல் படிக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு தரலாம். வீடியோ பிடிச்சதா லைக்